ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்குறோம்ல, இந்த மொபைல் வந்து ஓப்போவில் ஃபைண்ட் எக்ஸ் 8ன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 80,000 பில் உள்ளது. இப்போ டோட்டலாக வந்து இதோட ப்ரைஸ் வந்து 80,000. நான் உங்களுக்கு கொடுக்குற விலை 39,000. ஸோ பில்லோடு இருக்குது. இதை பாருங்கள், 80,000 வாங்கியிருக்காப்புல. 80,000 பொருள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 40,000 கிட்டத்தட்ட கம்மியாக தரும். மொபைல் எப்படி இருக்குன்னா புதுசு. ஆக்சுவலாக இன்னும் 2 மாதம் வாரண்டி இருக்குது. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா லைட் யூஸ்டுன்னு கூட சொல்ல முடியாது. அப்படியே எப்படி இருக்கோ பாக்ஸ்லேருந்து நம்ம ஷோரூம்லேருந்து எப்படி வாங்கினோமோ அப்படியே தான் இருக்குது மொபைல். கேபிள் கூட எடுத்து வைக்கலை. காரணம் என்னென்னா, இந்த மொபைல் வந்து அவங்க வந்து கிஃப்ட்டு கொடுக்குறதுக்காக வாங்கியிருக்காங்க. ஸோ டோட்டலாக கிஃப்ட் வாங்கினவங்க அதை யூஸ் பண்ணல. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்குது. இதில் பேட்ரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் 100% குறையாமல் இருக்குது. பேட்ரியோட அந்த கெப்பாசிட்டி இருக்குல்ல, ஒரு மொபைல் வந்து யூசேஜ் பண்ணால் தான் குறையும் பேட்ரி ஹெல்த்லாம். அதெல்லாம் குறையவே இல்லை. நீங்கள் ஒரு புது மொபைல் 80,000 ஷோரூமில் வாங்கினா என்ன ஆகுமோ, எப்படி இருக்குமோ அப்படி தான் இந்த மொபைலும் இருக்குது. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 12 GB ரேமு, 256. இன்றைக்கும் கரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதோட விலை 80,000 தான். ஆன்லைனில் இன்றைக்கும் கரண்ட்டில் வந்து இவ்வளோ தானங்க இருக்குது. இப்போவும் அதே ரேட்டு தானே, அதே 80 ரூபா தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40,000 ஒரு பொருளில் வாங்குறது மூலிமா உங்களுக்கு லாபம் அடைய முடியும். ஆமாம், 41,000 லாபம். சரியா? நம்ம வாங்குகிற பொருள் 40,000 கம்மியாக வாங்கினோன்னா பெரிய விஷயம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2,000 சம்பாதிக்கிறது நாக்கு தள்ளி போவோம். இந்த பொருள் வாங்குகிற மூலிமா உங்களுக்கு 40,000 கெயினு. ஸோ என்ன ஏதும் யோசிச்சு சொல்லுங்கள்.